விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலின் மரியாதையை காப்பாற்றுவதில் தமிழ்நாடு அரசு சமரசம் செய்யாது என்று முதலமைச்சர் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும் என்பதற்கான அரசினர் தனித்தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் கொண்டு வந்து பேசினார். அப்போது தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது நம் உயிர், உணர்வு என்று தெரிவித்த முதலமைச்சர் விஜய், தமிழ் மொழியின் ஓர் அடையாளம்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து என்று கூறினார். தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாடுவதுதான் நம் மரபு என்று கூறிய முதலமைச்சர் விஜய், அதனை பின்னுக்கு தள்ளினால் தமிழ்நாடு பொறுத்து கொள்ளாது என்று தெரிவித்தார். தமிழ் மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டுக்கு செய்யும் மரியாதையின் வெளிப்பாடுதான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாடுவது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலின் மரியாதையை காப்பாற்றுவதில் அரசு சமரசம் செய்யாது என்றும் முதலமைச்சர் விஜய் உறுதிபட தெரிவித்தார். நம்மளை பெற்ற தாயை அம்மானு சொல்கிறப்பெல்லாம் பாசமும் சொந்தமும் நம்மளை அறியாமலே உயிரா, உறவா, உணர்வா, தானா உள்ளுக்குள்ளே தோணும்ல. அதே மாதிரி ஏன் இன்னும் ஒரு படி மேலே போயே சொல்லலாம், தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும், என்ன ஆகும்னு சொல்லவா வேணும். தாய் எப்படி ஒரு மிகப்பெரிய புனிதமோ அப்படிதாங்க தாய்மொழியும். அதுலேயும் நம்ம தாய்மொழி, தமிழ்மொழி இப்படி சொல்கிறதே போதும், எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி உணர்வை பற்றி புரியும்னு நினைக்கிறோம். நம்ம தாயே நமக்கு மிகப்பெரிய புனிதம்னா நம்ம எல்லாருக்குமான தமிழ்த்தாய் பற்றி சொல்லவா வேணும். தாயை போற்றுகிற, வாழ்த்துகிற தமிழ்நாட்டு மண் தமிழ்த்தாய் வாழ்த்து எப்படி விட்டுரும்? விடாது, விடவும் மாட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்த 1891 எழுதின மனோன்மணியம் சுந்தரனார் நம்ம தமிழ் மொழியவே தமிழ் தாய்னு சொல்லி உயர்வா பாடினார். இந்திய துணை கண்டத்தை, இந்திய ஒன்றியத்தை அழகிய முகமா சொன்ன மனோன்மணியம் சுந்தரனார் அந்த முகத்தோட நெத்தியில் வைக்கிற பொட்டு தான், திலகம் தான் தமிழ் நாடுன்னு சொன்னார். இந்தியாவோட நெற்றியில் இருக்கிற பொட்டு மாதிரி ஒரு வெற்றி பொட்டு தான் நம்ம தமிழ்நாடு. அந்த பொட்டோட நறுமணம் உலகம் பூரா பரவுற மாதிரி தமிழோட புகழும் உலகம் பூரா பரவணும்னு சொன்னார். உண்மைதானே அது? இன்னைக்கு தமிழ் பேசுகிற மக்கள் இல்லாத நாடுகளே ரொம்ப குறைவு தானே. தமிழும் தமிழனும் இல்லாத நாடு எது? திரும்பவும் சொல்லலாம், தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு, அது ஒரு நாகரிகம், அது ஒரு சிந்தனை, அது ஒரு அன்பு. தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமாக சொன்னால் தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். அந்த தமிழோட புகழ சொல்கிற தமிழ்த்தாய் வாழ்த்தில் அனைத்து உலகமும் இன்பமுறன்னு சொல்லி உலகத்தையே நம்ம தமிழ் உயர்த்தி பிடிக்குதே தவிர எந்த மொழியையும், எந்த மதத்தையும், எந்த இனத்தையும், எந்த ஒரு தனி மனுஷனை கூட தாழ்த்தி பேசலை, யாரையும் கொஞ்சம் கூட காயப்படுத்தலை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு பேர் இருக்கும். ஒரு கூட்டத்தில் நம்ம பேரை சொல்லி யாரும் கூப்பிட்டா நாம் ஒருத்தர் மட்டும்தான் திரும்பி பார்ப்போம். ஆனால் தமிழ்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக நாம் எல்லாருமே திரும்பி பார்ப்போம்ல.